ஏற்கனவே ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே கீழே போயிட்டு இருக்கு. கேபிஐடி டெக்னாலஜிஸ் நேற்று அவங்களோட பிஸ்னஸ் அப்டேட் வந்து கொடுத்தாங்க. இன்னைக்கு மட்டும் கிட்டத்தட்ட 16% கிராஷ் ஆயிருக்கு. அவங்க கீழே போனது இல்லாமல் டாடா எல்எக்ஸி ஸ்டாக்கும் கிட்டத்தட்ட 6% கிராஷ் ஆகிருக்கு. அதை பற்றி வந்து பார்ப்போம். கோல்டு சில்வரோட ப்ரைஸு தொடர்ந்து கீழே போய்கிட்டே இருக்கு. யூஎஸ் டாலரோட மதிப்பு அதிகமாகிட்டு இருக்கு. இது ரெண்டுக்கு என்ன கனெக்ஷன் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஐடி செக்டார் இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு கம்பெனியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். லாஸ்ட் ஒரு வாரமாக நம்மளால் தொடர்ந்து வீடியோ போட முடியல. இந்த மாதம் லாஸ்ட் வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம டெய்லி வீடியோ வந்து போடலாம். பிரச்சனைலாம் எதுவும் கிடையாது, எல்லாம் நல்ல விஷயந்தான். ஒன்றும் இல்லைங்க, எனக்கு மேரேஜ், அதனால தான் 2-3 வாரம் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். மேரேஜ் முடித்ததுக்கப்புறம் தொடர்ந்து வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து அப்லோட் வந்து பண்ணுவேன். ஃபஸ்ட்டு நிஃப்டி 50 வந்து பார்த்துடலாம். கிட்டத்தட்ட இன்றைக்கி 140 புள்ளி பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. 24,000 புள்ளியில் தான் இருக்குது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது இதே 24,000 புள்ளி பக்கத்தில் தான் இருந்துச்சு. மார்க்கெட் இன்னமும் அங்கேயே தான் வந்து இருக்குது. எம்ஓ ஸ்மால் 250 கிட்டத்தட்ட 0.67% பாசிட்டிவாக இருக்குது. பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 0.87% பாசிட்டிவாக இருக்குது. எம்ஓ டிஃபென்ஸ் 0.11% பாசிட்டிவாக வந்து இருக்குது. சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா 0.70% நெகட்டிவ். கோல்டு 0.44% வந்து நெகட்டிவ். சில்வர் அண்ட் கோல்டோட ப்ரைஸு தொடர்ந்து கீழே போய்கிட்டே இருக்குது. அது காரணம்னா யூஎஸ்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்குது. அடுத்து அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா 0.91% வந்து பாசிட்டிவாக இருக்காங்க. ஐடி வந்து பார்த்தீங்கன்னா 1.37% நெகட்டிவ். தொடர்ந்து ஐடி கீழே போய்கிட்டே வந்து இருக்குது. மிட் 150 0.45% வந்து பாசிட்டிவாக வந்து இருக்குது. நிஃப்டி 50ல் டாப் 5 கெய்னர்ஸில் எட்டர்னல் இருக்காங்க. அதன் என்டர்பிரைசஸ், நெஸ்லே இந்தியா, ஏசியன் பெயிண்ட், ஹிந்துஸ்தான் யூனிலிவர் வந்து இருக்காங்க. அதே மாதிரி டாப் 5 லூசர்ஸில் ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ், டெக் மஹிந்திரா, டிசிஎஸ், இண்டால்கோ அண்ட் டாடா ஸ்டீல் இருக்காங்க. மேக்ஸிமம் இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் நம்ம ஐடி தான் ரொம்ப வந்து கீழே போய்கிட்டே வந்து இருக்காங்க. ஃபஸ்ட்டு கோல்டு அண்ட் சில்வரை பற்றி பார்த்துடலாம். கோல்டாக இருக்கட்டும், சில்வராக இருக்கட்டும், தொடர்ந்து கீழே போய்கிட்டே இருக்குது. இது வந்து நல்ல விஷயமாகவே இருக்குது. இப்போ தங்கம் வெள்ளி வாங்குறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த கோல்டு சில்வர் வந்து ஹையில் வாங்கினவங்களுக்கு இது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவலைப்படுற விஷயமாக தான் இருக்கும். இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை. லாங் டேர்மில் வந்து பார்க்கும்போது எப்படி பார்த்தாலும் தங்கம் அண்ட் வெள்ளியோட ரேட் அதிகமாகிட்டே வந்து இருக்கும். எப்போல்லாம் அமெரிக்கா காசான டாலரோட மதிப்பு அதிகமாகும் போது தங்கத்தோட ரேட் வந்து பார்த்தோன்னா கம்மியாகும். தங்கத்துக்கும் யூஎஸ் டாலருக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேத்துக்கு இந்த டவுட் இருக்குது. நம்ம உலகம் ஃபுல்லாகவே தங்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலர் தான் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ இந்தியாவில் வாங்கும் போது நம்ம ருப்பீஸை கொடுத்து வாங்குகிறோம். ஆனால் நம்ம இந்தியா வெளியே இருந்து தங்கத்தை நம்ம இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரும்போது யூஎஸ் டாலராக கொடுத்து தான் வாங்குறாங்க. இந்த மாதிரி தான் எல்லா நாடுமே யூஎஸ் டாலரை யூஸ் பண்ணி தான் தங்கத்தை வந்து வாங்குறாங்க. சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். ஒரு ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா மாம்பழம் வந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்த மாம்பழத்தோட ரேட்டு ஒரு 100 ரூபா அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கலாம். இங்கே மாம்பழம் அப்படிங்கிறது தங்கம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்துக்கிட்டையும் அதிகமான பணம் இருக்கும் போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாம்பழத்தை வாங்க ட்ரை பண்ணுவாங்க. அப்போ மாம்பழத்தோட ரேட்டு 100 ரூபாயிலேருந்து 120 ரூபா வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகும். இதே மாதிரி தான் இப்போ தங்கத்தோட ரேட்டு நம்மக்கிட்ட எல்லாத்துக்கிட்ட நிறைய பணம் இருக்கும்போது தங்கம் வந்து அதிகமாக வாங்க வந்து ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் யூஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா அதோட மதிப்பு அதிகமாகும் போது அந்த யூஎஸ்டியை எல்லாரும் வாங்க வந்து ட்ரை பண்ணுவாங்க. எப்போல்லாம் யூஎஸ்டியோட மதிப்பு வந்து அதிகமாகுதோ அப்போ மற்ற நாட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டாலரை வாங்குறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக வந்து இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ 100 ரூபா கொடுத்து நம்ம ஒரு டாலரை வாங்குகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கலாம். இப்போ டாலரோட மதிப்பு அதிகமாக நம்ம 110 ரூபா கொடுத்து ஒரு டாலரை வாங்குறது பார்த்தோன்னா கொஞ்சம் கஷ்டமாக வந்து இருக்கும். அதனால தான் தங்கம் வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகுது. அதாவது தங்கத்தை நம்ம டாலரில் வாங்குறதுனால இப்போ டாலரோட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிருச்சு. அதனால தங்கம் வாங்குறதோட வாய்ப்பு அப்படிங்கிறது கம்மியாகுது. இதனால தான் யூஎஸ்டியோட மதிப்பு அதிகமாகும் போது தங்கத்தோட ரேட் வந்து கம்மியாகுது. அடுத்தது யூஎஸ்டியோட மதிப்பு வந்து அதிகமாக எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டியில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. யூஎஸ்டி டாலர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கனால இப்போ அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாகும். அப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகும் போது மற்ற இன்வெஸ்டர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே இப்போ கோல்டை விட யூஎஸ்டி வந்து அதிகமான லாபம் வந்து கொடுக்குது அப்படின்ட்டு அவங்ககிட்ட இருக்க எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் யூஎஸ்டிக்கு வந்து மாற்றுவாங்க. தங்கத்தை விட யூஎஸ்டி வந்து இப்போ அவங்களுக்கு லாபம் அதிகமாக தர மாதிரி இருந்தால் தங்கத்தை விற்றுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டிக்கு வந்து மாறுவாங்க. இதனால தான் அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில காலகட்டத்தில் தங்கம் வந்து அதிகமான ப்ராஃபிட் வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி வந்து ஸ்ட்ராங் ஆகும். மறுபடியும் தான் ஒரு பிரச்சனை வரும். யூஎஸ்டி வந்து கீழே போகும். தங்கத்தோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதிகமாகும். மறுபடியும் தங்கத்தோட ரேட் வந்து கம்மியாகும். மறுபடியும் யூஎஸ்டியோட அந்த ரேட் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேல்யூ அப்படி வந்து அதிகமாகும். இதுவும் பார்த்தீங்கன்னா மாறி நடந்துக்கிட்டு இருக்கும். இன்வெஸ்டரும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மாற்றிக்கிட்டே இருப்பாங்க.
பொதுவாக வந்து பார்க்கும்போது எப்போல்லாம் யூஎஸ்டியோட மதிப்பு அதிகமாகுதோ அப்போல்லாம் தங்கத்தோட மதிப்பு அப்படி வந்து கம்மியாகும். இது வந்து நார்மல் தான். இதே இப்போ ஏதாவது பெரிய பிரச்சனை வந்து இருக்குது, ஒரு உலக போர் வருது, இல்லை வேர்ல்டுலேயே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஒரு சில டைம் யூஎஸ்டியோட மதிப்பு அதிகமாகும், தங்கத்தோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகும். மறுபடியும் இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து யூஎஸ்டியோட மதிப்பு வந்து கீழே போகுது அப்படின்னா தங்கத்தோட ரேட்டு அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் ஒரு லாங் டேர்மில் வந்து பார்க்கும்போது தங்கமும் சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ரிட்டர்ன் தான் வந்து எப்பயுமே வந்து கொடுக்கும். அடுத்தது பிஎஸ்சி அண்ட் பாலிகேப்பை பற்றி பார்த்தலாம். பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட். இந்த கம்பெனியை நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தோம். ரொம்ப கீழே போனாங்க, கிட்டத்தட்ட ஒரு 2700 வரைக்கும் கீழே போணுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே 52 ஹையை டச் பண்ணி அடுத்து கிராஸ் பண்ணிக்கிட்டே மேலே போய்கிட்டே இருந்தாங்க. இப்போ மறுபடியும் ஹை போயிட்டு கொஞ்சம் கீழே வந்துட்டாங்க. பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் என்ன தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யார் லாபம் எடுத்தாலும் நஷ்டம் எடுத்தாலும் பிஎஸ்சி அப்படிங்கிறது லாபத்தில் தான் இருக்கும். ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சாக வந்து இருக்காங்க. இவங்க ஒரு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஸ்டாக்கில் போய் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணாலும் சரி, பாண்ட்ஸு, செக்யூரிட்டிஸு, இல்லை ஒரு ஐபிஓ இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேருந்து லிஸ்ட் ஆனாலும் சரி, இவங்களுக்கான கமிஷன் அப்படின்றது கிடச்சிக்கிட்டே இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம ஸ்டாக் மார்க்கெட் நம்ம இந்தியாவிலேருந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு இவங்களுக்கு கமிஷனும் அதிகமாகும். இவங்களும் பார்த்தோன்னா வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. சூப்பரான ஒரு கம்பெனி. இருந்தாலும் இப்போ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ ப்ரைஸ்லேருந்து ஹை ப்ரைஸ் வந்து போயிருச்சு. எப்பயுமே நம்ம சொல்கிறதா என்ன தான் ஒரு சூப்பரான ஒரு கம்பெனியாக இருந்தாலும் அது வந்து ஹை ப்ரைஸில் நம்ம வாங்குறத விட எப்போல்லாம் இந்த மார்க்கெட் வந்து கீழே வரும்போது எந்த ஒரு காரணமும் இல்லாமல் இந்த மாதிரி சூப்பரான ஒரு கம்பெனி ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் அதோட ஹையிலேருந்து 30%, 40% இந்த மாதிரி எப்போயாவது வந்து கிராஷ் ஆகும். அப்போ அது நம்ம நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து பார்த்துக்கலாம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக வந்து வெயிட் பண்ணுவோம். அடுத்து பாலிகேப் இந்தியா லிமிடெட். இந்த கம்பெனி பார்த்தோன்னா அதோட ஹையிலேருந்து நல்ல ஒரு லோ ப்ரைஸ் வந்து போனாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க. இப்போதைக்கு லாஸ்ட்டு ஒரு வருஷத்தில் 45% இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த 2 கம்பெனி நம்ம ஃபாலோ பண்ணுற கம்பெனி தான். நல்ல கீழே போகும்போதெல்லாம் நம்ம வந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்போ அதை நல்ல ஒரு வாய்ப்பாக யூஸ் பண்ணவங்க எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 35% மேலே இப்போதைக்கு வந்து லாபத்தில் வந்து இருப்பாங்க. இப்போதைக்கு இந்த பாலிகேப் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹையில் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 10,000 தான் அதோட ஹையாக இருந்துச்சு. கரெக்டாக 10,000 பக்கத்துலேயே வந்து இருக்குது. அதனால கொஞ்சம் பொறுமையாக வந்து வெயிட் பண்ணுவோம். பாலிகேப்பு, கேபிள்ஸ் அண்ட் ஒயர்ஸ் வந்து பார்த்தோன்னா ரொம்ப சூப்பரான ஒரு கம்பெனி. 2-3 தடவை நம்மளுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துச்சு. 2-3 தடவை நம்ம நல்ல ஒரு லாபமும் எடுத்தோம். பார்க்கலாம், இப்போதைக்கு ஹையில் வந்து இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாள் வந்து வெயிட் பண்ணுவோம். கேபி ஐடி டெக்னாலஜிஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட 16% கிராஷ் ஆகியிருக்காங்க. இதுக்கு காரணம்னா நேற்று இவங்க ஒரு பிஸ்னஸ் அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி கம்பெனி தான். ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ இந்த மாதிரி ஒரு ஐடி கம்பெனி கிடையாது. இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கம்பெனியாக வந்து இருக்காங்க. அதாவது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளுக்கு தேவையான சாஃப்ட்வேர் இவங்க வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. செல்ஃப் டிரைவிங்கு, வெஹிக்கிள் கண்ட்ரோல் சாஃப்ட்வேரு, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சாஃப்ட்வேர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிவ் சாஃப்ட்வேர் தான் வந்து இருக்கும். இப்போ ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிவ் செக்டர் அப்படிங்கிறது நல்லா வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிரைவரே இல்லாமல் காரே ஆட்டோமேட்டிக்காக ஓடிக்கிட்டு இருக்குது. இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் தான் காரணம். அந்த மாதிரி சாஃப்ட்வேர் தான் இவங்க வந்து ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து இவி ப்ளஸ் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிவ் சாஃப்ட்வேரில் இருக்கனால இன்னும் இதோட க்ரோத் அப்படிங்கிறது நல்லா அதிகமாகிட்டே வந்து இருக்கும். கேபிஐடி பொறுத்த வரைக்கும் இவங்களோட சாஃப்ட்வேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காருக்கான பிரைன் அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு சாஃப்ட்வேர் தான் ஒரு காரை வந்து ரன் பண்ணோம். அந்த சாஃப்ட்வேரை இவங்க வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கனால கண்டிப்பாக ஃபியூச்சரில் வந்து நிறைய க்ரோத் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்னமும் போக போக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கார் வந்து ஆல்ரெடி வந்துருச்சு. இதுக்கப்புறம் ட்ரக்கு, பஸ்ஸு இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். இப்போ சைனாவில் ஆட்டோமேட்டிக் கார்ஸ்லாம் வந்துருச்சு. அதாவது நம்ம காரை புக் பண்ணால் போதும், டிரைவர் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக நம்ம புக் பண்ண இடத்துக்கு அந்த கார் வரும். நம்ம எங்கே போய் ட்ராப் ஆகணுமோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக போய் ஸ்டாப் ஆயிரும். நம்ம இறங்கினதுக்கப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த லொக்கேஷனுக்கு வந்து போயிடும். இது ஆல்ரெடி இப்போ சைனாவில் வந்து இருக்குது. இதே மாதிரி ஃபியூச்சரில் வந்து பார்க்கும்போது காரு, பஸ்ஸு, லாரி, ட்ரக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாறிடும். அதுக்கு இந்த கம்பெனியோட பங்கு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அது இவங்க சாஃப்ட்வேர் அதை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. மேபி ஃபியூச்சரில் வேறு ஒரு கம்பெனி கூட அந்த இடத்துக்கு வந்து வரலாம். ஆனால் இப்போதைக்கு இந்த கம்பெனி சூப்பரான ஒரு பொசிஷனில் வந்து இருக்காங்க. இவங்களோட ரெவன்யூவை பொறுத்த வரைக்கும் யூரோப்பில் வந்து 50-52% ரெவன்யூ வந்துட்டு இருக்கு. யூஎஸ்ஏல வந்து பார்த்தீங்கன்னா 27-30% ரெவன்யூ வந்து வந்துகிட்டு இருக்கு. மற்றபடி நம்ம இந்தியா, ஏசியா இந்த கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா 18-22% ரெவன்யூ அப்படிங்கிறது வருது. அதாவது இவங்களுக்கு அதிகப்படியான ரெவன்யூ வந்து யூரோப்பில் தான் வருது. அதுவும் இல்லாமல் இவங்களோட கஸ்டமர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா BMW, வோல்க்ஸ்வாகன் இவங்க எல்லாருமே இவங்களோட கீ கஸ்டமராக வந்து இருக்காங்க. யூரோப்பில் இருந்தால் இவங்களுக்கு அதிகப்படியான ரெவன்யூ வருமானம் அப்படிங்கிறது வருது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி இவங்களோட மிகப்பெரிய கிளைண்ட் யாருன்னா BMW, வோல்க்ஸ்வாகன். இந்த BMW, வோல்க்ஸ்வாகனாக இருக்கட்டும், இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் கட்டிங் அப்படிங்கிறது பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்களோட செலவுகளை கொஞ்சம் கம்மி பண்ண வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
நேற்று கேபிஐடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு அடுத்த குவார்ட்டர், அதாவது இப்போ வரக்கூடிய குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ரெவன்யூ அப்படிங்கிறது Q1ல இருந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இப்போ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட 16% வந்து கீழே போயிருக்கு. Q1லேயும் வந்து பார்த்தீங்கன்னா லாபம் தான் கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் இந்த Q2லையும் Q1ல கொடுத்த மாதிரி தான் லாபம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் USDயில் வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1% இவங்களோட ரெவன்யூ வந்து கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா போன குவார்ட்டரை விட இந்த குவார்ட்டர் ரெவன்யூ அப்படிங்கிறது அடி வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்றைக்கி வந்து கிராஷ் ஆகிருக்கு. மேபி அவங்க ரிசல்ட் கொடுக்கும்போது கம்மியாக கொடுத்தாங்கன்னா மறுபடியும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கீழே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் அதோட கையில் இருந்து ரொம்ப லோ ப்ரைஸில் வந்து இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னமும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் அப்படி வந்து கீழே போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1800 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சு. இப்போ வெறும் 560 ரூபாய்க்கு தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பார்க்கலாங்க. இப்போ இந்த கம்பெனி இவங்களோட கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இதே மாதிரி தான் இப்போ அடுத்த கம்பெனிலாம் இன்னும் கொடுத்தாங்கன்னா இந்த டாடா எலக்ஸிலாம் இருக்குது. அவங்களாம் எந்த மாதிரி சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. மேபி அவங்க இதே மாதிரி ஏதாவது நாங்களும் ஸ்லோ டவுன் வந்து ஆக போகுது பிஸ்னஸ் அப்புறம் மாதிரி சொன்னாங்கன்னா மேபி மறுபடியும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் கீழே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய் அப்படிங்கிறது வந்து லோ ப்ரைஸாக வந்து இருந்துச்சு 2023. அதே ப்ரைஸ் போகுதானு வந்து தெரியல. மார்க்கெட் கேப்பு 15,330 கோடிக்கு மேலே வந்துருக்கு. ஸ்டாக்கோட பீரியட்ஸ் வந்து பாருங்கள் வெறும் 22 தான் வந்து இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பி ரேஷியோ 20 வந்து இருக்குது. புக் வேல்யூ 129, டிவிடெண்ட் ரேட் 1.50%, ROC 26%, ROE 21%, ROIC 18%, OPM 18% வந்து இருக்குது. ஓவரால் அந்த பர்சன்டேஜ் எல்லாமே சூப்பரான ஒரு பர்சன்டேஜ் தான். இன்டென்சிக் வேல்யூ 599 இருக்குது. இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்டென்சிக் வேல்யூ விட கம்மியாயிருச்சு. பிஜி ரேஷியோ 1.07 வந்திருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி 0.24 வந்திருக்காங்க. ப்ரைஸ் டு புக் வேல்யூ 4.40 வந்து இருக்காங்க. அடுத்தது இவங்களோட CAGR வந்து பார்க்கலாம். சேல்ஸ் growth பொறுத்தவரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்தில் 26%, ப்ராஃபிட் growth வந்து பாருங்க 37%. ஆனால் லாஸ்ட் ஒரு வருஷத்தில் இவங்களோட சேல்ஸ் growthம் சரி ப்ராஃபிட் growthம் சரி கம்மியாக இருக்குது. அதனால தான் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தா கம்மியாகிட்டு வந்து இருக்குது. 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தா கூட வருஷம் 21% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஆனால் லாஸ்ட் 3 வருஷத்துல இல்லை ஒரு வருஷத்துக்கு முன்னாடியோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போதைக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் வந்து இருப்பாங்க. அடுத்து ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26% வந்து இருக்குது. ஓவரால் இந்த ரேஷியோ எல்லாமே சூப்பரான ஒரு ரேஷியோ. அடுத்தது இவங்களோட குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து பார்க்கலாம். ஏன்னா இவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா போன குவார்ட்டரை விட இந்த குவார்ட்டர் வந்து சேம் அதே ரிசல்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இல்லைனா அதை விட கம்மியாக தான் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட மார்ச் 2023 வந்து பார்த்தீங்கன்னா 1017 கோடி சேல்ஸும் நெட் ப்ராஃபிட்டாக 112 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லா குவார்ட்டரும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது இவங்களோட சேல்ஸும் சரி நெட் ப்ராஃபிட்டும் சரி அதிகமாகிட்டே வந்து இருக்குது. ஆனால் இந்த லாஸ்ட் ஒரு வருஷத்தில் எப்போ US வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேரிஃப்னு வந்து போட்டாங்களோ அப்போயும் இவங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் ஆகிருச்சு. அதுக்கப்புறம் வார் வந்துச்சு, அப்போயும் இவங்களுக்கு கொஞ்சம் வந்து நெகட்டிவ் ஆனிச்சு. அதுக்கப்புறம் AI வந்தாங்க, அதுவும் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஆகிவிட்டது. அதனாலையும் இவங்களோட நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்துச்சு. இருந்தாலும் மார்ச் 2026 அதாவது இந்த லாஸ்ட் குவார்ட்டரில் சேல்ஸ் 1711 கோடி, நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 163 கோடி வந்து கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் இதுவும் நல்ல ஒரு ப்ராஃபிட் தான். மேபி அடுத்த குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கம்மியான ரிசல்ட் தரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இவங்க சொல்கிற மாதிரி அடுத்தது இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கலாம். சேல்ஸை பொறுத்த வரைக்கும் மார்ச் 2019 641 கோடி, நெட் ப்ராஃபிட் வந்து பாருங்கள் 55 கோடியாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தடுத்த வருஷம் இவங்க நல்ல ஒரு சேல்ஸும் நல்ல ஒரு ப்ராஃபிட் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த மார்ச் 2026 தான் இவங்களோட சேல்ஸ் 6455 கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் வந்து பாருங்கள் 637 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. மார்ச் 2025 கூட 840 கோடி இவங்க நெட் ப்ராஃபிட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது அடி வாங்கியிருக்கு. மேபி அடுத்த குவார்ட்டரில் இன்னமும் யூரோப் USDயில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இவங்களோட நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது கம்மியாகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து பார்த்தா கூட ப்ரொமோட்டர்கிட்ட 39.41%, எஃப்ஐட் வந்து பாருங்கள் 13.25%, டிஐட் வந்து 24.65%, ரீட்டைல் பீப்பிள்கிட்ட 21.98% ஷேர் ஹோல்டிங் வந்து இருக்குது. அதர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.70% ஷேர் ஹோல்டிங் வந்து இருக்குது. எப்படி பார்த்தாலும் இதில் எஃப்ஐடி வந்து அதிகமாகவே இருந்திருக்காங்க. பார்க்கலாங்க. இப்போதைக்கு KPIT டெக்னாலஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே தான் வந்து போயிட்டு இருக்கு. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இதில் வந்து முதலீடு வந்து பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ஐடியில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 52 வீக் லோவை உடச்சிக்கிட்டு இன்னைக்கு கீழே போய்கிட்டே வந்திருக்காங்க. இப்போ இந்த பிஸ்னஸ் அப்டேட்னால தான் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்னைக்கு கீழே போயிருக்கு. பார்க்கலாங்க எந்த அளவுக்கு கீழே போகுதோ இது நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பாகவே வந்து இருக்கும். ஆனால் எப்போ மேலே போகும் அப்போல்லாம் நம்மளுக்கு வந்து தெரியாது. ஸ்டாக் மார்க்கெட்டில் அது ஒரு பிரச்சனை. நம்ம வந்து இந்த மாதிரி யாருமே யோசிக்கலை ஏஐ வரும் இந்த மாதிரிலாம் எதாவது நடக்கும் அப்படின்னு யாருமே வந்து யோசிக்கலை. சடனாக ஃப்யூச்சரில் வரும் அப்படின்ற மாதிரி தான் தெரியும் சடனாக. ஆனால் இந்த வருஷமே இந்த மாதிரிலாம் ஏஐ வந்து ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி யாருக்குமே தெரில. அந்த மாதிரிங்க ஒரு சில பிரச்சனைலாம் அப்பப்போ வரும் போகும். பார்ப்போம். நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டடியாக வந்து இருப்போம். அடுத்தது மசகான் டக் ஷிப் பில்டர்ஸ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷிப் பில்டிங் பிஸ்னஸில் தான் வந்து இருக்காங்க. இப்போ இந்த கம்பெனியும் நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் வந்து இருக்கும்.
கரண்ட் ப்ரைஸ் 2537 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்க ஒரு கவர்மெண்ட் கம்பெனி. என்னதான் கவர்மெண்ட் கம்பெனி இருந்தாலும் இவங்களோட growth அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். பிசினஸ் growth அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே வந்து இருக்கு. மார்க்கெட் கேப் 1,02,000 கோடிக்கு மேலே வந்திருக்கு. ஸ்டாக்கோட பீரியட் 39 இருக்கு. இண்டஸ்ட்ரி பீரியட் 47 வந்து இருக்கு. புக் வேல்யூ 242, டிவிடெண்ட் ஈல்டு 0.69%, ROC 36%, ROE 29%, ROIC 29%, OPM 17% வந்திருக்கு. இன்ட்ரின்சிக் வேல்யூ 1468 வந்து இருக்கு. பிஜி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1.23 வந்து இருக்கு. டெப்ட் ஈக்விட்டி 0.05 வந்து இருக்காங்க. பிரைஸ் டு புக் வேல்யூ 10.6 வந்து இருக்காங்க. இவங்களோட சிஏஜிஆர் நம்ம வந்து எடுத்து பார்த்தா கூட லாஸ்ட் ஒரு 5 வருஷத்தில் ப்ராஃபிட் growth 26%, ப்ராஃபிட் growth சேல்ஸ் growth 26%, ப்ராஃபிட் growth 34% வந்து இருக்கு. ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்தில் 83% வந்து இருக்கு. அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்ல ஒருத்தர் முதலீடு பண்ணா கூட வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 83% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும். ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30% மேலே வந்து இருக்குது. லாஸ்ட் ஒரு வருஷத்தில் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் அதிகபட்சம் 3369 ரூபா வரைக்கும் போயிருக்கு. குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 2057 வரைக்கும் வந்து போயிருக்கு. இப்போதைக்கு இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஆவரேஜான வேல்யூஷன் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பார்க்கலாம், இந்த கம்பெனிக்கு மிகப்பெரிய ஆர்டர் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 90,000 கோடிக்கு மேலே கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அப்ரூவல் பண்ணாமல் இருக்காங்க. மேபி அவங்க வந்து அந்த 90,000 கோடிக்கு கவர்மெண்ட்டு இந்த டிஃபென்ஸ்க்கு வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் வரதுக்கே நிறைய வாய்ப்பு இருக்குங்க. அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி அந்த நியூஸ் வரும்போது கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சடனாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது ஐடிலேருந்து பார்த்தீங்கன்னா HCL டெக்னாலஜிஸ் அப்படிங்கிறது ஒரு டீசெண்டான ஒரு கம்பெனியாக இருக்குது. ஒரு நல்ல ஒரு கம்பெனியாக இருக்குது. இவங்க வருஷத்துக்கு 4 தடவை எல்லா குவார்ட்டரும் வந்து டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதனால் ஒரு நல்ல ஒரு பேசிவ் இன்கமாகவே இருந்துக்கிட்டு கிட்டத்தட்ட டிவிடெண்ட் ஈல்டு 5%க்கு மேலே வந்துருச்சு. இவங்க ஒரு ஐடி கம்பெனி தான். அதனால் இந்த கம்பெனியை பற்றி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். கரண்ட் ப்ரைஸ் 1031 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்தியாவோட டாப் 5ல் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. லாஸ்ட் 5 வருஷத்தில் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வெறும் 4.79% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அது நிறைய கம்பெனி லாஸ்ட் 5 வருஷத்தில் இப்போ நெகட்டிவ் ரிட்டர்னே போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2-3 நாள் நெகட்டிவ் போனாங்கன்னா இவங்களும் நெகட்டிவ் ரிட்டர்ன் வந்து போயிடுவாங்க. ஆனால் இந்த ஐடி ஸ்டாக்கில் தாங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களாம் இப்போ நெகட்டிவில் தான் வந்து இருப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. இது நார்மல் தான். மார்க்கெட் கேப் 2,80,000 கோடிக்கு மேலே வந்துருக்கு. ஸ்டாக்கோட பே ரேஷியோ 14 இருக்குது. இண்டஸ்ட்ரி பே ரேஷியோ 20 வந்து இருக்குது. புக் வேல்யூ 277, டிவிடெண்ட் ஈல்டு பாருங்கள் 5%க்கு மேலே வந்து இருக்குது. ROC 30%, ROE 24%, ROIC 23%, OPM 20% வந்து இருக்குது. இன்ட்ரின்சிக் வேல்யூ 1018 வந்து இருக்குது. பிஜி ரேஷியோ 2.78 இருக்குது. இது பிஜி ரேஷியோ 2க்கு கீழே வந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். டெப்ட் ஈக்விட்டி 0.0 வந்துருக்காங்க. பிரைஸ் டு புக் வேல்யூ 3.81 வந்து இருக்காங்க. இவங்களோட சிஏஜிஆர் வந்து பார்க்கலாம். லாஸ்ட்டு 10 வருஷத்தில் சேல்ஸ் growth 15%, ப்ராஃபிட் growth 12% வந்து இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 10 வருஷத்தில் 11%, அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தா கூட வருஷம் 11% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ப்ளஸ் டிவிடெண்ட் ஈல்டு ஒரு 5% இல்லை 4% வச்சா கூட ஆவரேஜாக ஒரு 15% இந்த ஸ்டாக் வந்து ரிட்டர்ன் வந்து கொடுத்துட்டு ரிட்டர்ன் ஈக்விட்டி பார்த்தா கிட்டத்தட்ட 24% வந்து இருக்குது. இதுவே லாஸ்ட் ஒரு வருஷத்துலாம் ஐடி ஸ்டாக்லாம் இது முதலீடு பண்ணவங்க ரொம்ப நெகட்டிவில் இருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு வருஷத்தில் அதோட கையில் இருந்து 38% இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே தான் வந்து இருக்குது. ஆனால் தொடர்ந்து லாபம் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான். இவங்களாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கம்பெனி, லார்ஜ் கம்பெனி அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கலாம். அடுத்து இவங்க டிவிடெண்ட் வந்து பார்க்கலாம். டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 4 தடவை வந்து டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஜனவரி, ஏப்ரல், ஜூலை அண்ட் அக்டோபர். இப்போது ஜனவரி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 12 ரூபாய் டிவிடெண்ட் வந்து கொடுத்தாங்க இந்த 2026. அடுத்து ஏப்ரலில் ஒரு ஷேருக்கு 24 ரூபாய் டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வருஷம் அதிகமாகிட்டே வந்து இருப்பாங்க. அடுத்த டிவிடெண்ட்டு அக்டோபர் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜூலையிலே வரும். ஸோ ஜூலை அண்ட் அக்டோபர் மாதம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து போனஸை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 3 தடவை இவங்க போனஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2007, 2015, 2019. ஸ்பிளிட்டை பொறுத்த வரைக்கும் 2000 வந்து ஒரு வந்து ஸ்பிளிட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது இவங்களோட ஷேர் குவாலிட்டி பேட்டர் வந்து பார்க்கலாம். ப்ரொமோட்டர் 60%, எஃப்ஐட் வந்து பாருங்கள் 15% இருக்குது. டிஐட் வந்து 18.95% வந்து இருக்குது. கவர்மெண்ட் 0.01%, ரீட்டைல் பீப்புள்கிட்ட 4.36%. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து இருக்குது. ரொம்ப சூப்பரான ஒரு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். அதர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.29% தான் இருக்காங்க. இதில் ரீட்டைல் பீப்புள் பாருங்கள் 4.36% தான் இருக்காங்க. அந்தளவுக்கு சூப்பரான ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐடி செக்டரில் ரொம்ப சூப்பரான ஒரு கம்பெனி. பேசிவ் இன்கம் மாதிரி இந்த டிவிடெண்ட் அப்படிங்கிறது 5% வரும். 5% சின்ன பர்சன்டேஜ் அப்போல்லாம் வந்து யோசிக்காதீங்க. ரொம்ப டீசெண்டான ஒரு பர்சன்டேஜ். இன்னும் பார்க்கலன்னா ஐடி ஸ்டாக்லாம் ரொம்ப கீழே போக அது நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். எங்கள் 2008, 2000.com பபுள் அந்த மாதிரிலாம் அதையே தாண்டி ஐடி செக்டர்லாம் வந்துட்டாங்க. அதனால் இப்போதைக்கு டெம்பரரியாக கீழே போனாலும் கண்டிப்பாக ஐடி செக்டர் அப்படிங்கிறது நல்ல ஒரு குரூத்தில் தான் வந்து இருக்கும் ஃபியூச்சரில். பார்ப்போங்க. இன்றைக்கி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் வந்து இருந்தது. நாளைக்கு இதே ஒரு பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.